காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். எனது தொலைபேசி எண் 9344670058. மேச ராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சிக்கான பலன்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். பூமிகாரனாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி அன்பர்களே, இதுவரையில் உங்கள் ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இடப்பெயர்ச்சி அடைகிறார். ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியை தனது 5ஆம் பார்வையாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை தனது 7ஆம் பார்வையாலும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை தனது 9ஆம் பார்வையாலும் குரு பகவான் பார்வை செய்ய இருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் சனி பகவான் பார்வையிடுகிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியிலும் 6ஆம் இடமான கன்னி ராசியிலும் கேது பகவான் அமர்ந்துள்ளார். தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9, 12 குடையவர் 2இல் இருப்பதனால் பணவரவு பல வழிகளிலும் வரும். வெளியூர் வெளிநாட்டு வருமானம் மற்றும் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். பொருளாதாரத்திலும் அபரிதமான வளர்ச்சி அடைவீர்கள். செலவுகளை சுப விரயமாக்கி கொள்ளுங்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடந்தேறும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். தெய்வீக வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போவார்கள். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் குருவும் 10ஆம் பார்வையாக சனி பகவானும் பார்ப்பதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கேது பகவான் 3ஆம் பார்வையாகவும் பார்ப்பதால் மர்மஸ்தானங்களில் ஏற்படும் நோய்களுக்கு உடனே நீங்கள் சரியான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது நல்லது. மர்மஸ்தானங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் நீங்கும். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியும், தொழிலில் நல்ல லாபங்களையும், வருமானங்களும் சீராக இருந்து வரும். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள். ராகு உங்கள் 3ஆம் பார்வையாக மகரத்தை 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் வெளிநாடு வர்த்தகம் சிறப்படையும். உங்களது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பார்கள். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். சனி பகவான் உங்களை மந்தப்படுத்துவார். சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சில தடை தாமதங்களை சந்திக்க ஏற்படும். சோம்பேறித்தனத்தை எதிர்த்து எடுத்த காரியங்களில் சிறப்படைய உடனுக்குடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையுங்கள். மாணவர்களுக்கு மந்தமான போக்கை தவிர்த்து கடுமையாக முயற்சி செய்து படிப்பில் கவனம் செலுத்துங்கள். முயற்சி திருவினையாக்கும். வழிபாடுகள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு சிறந்தது. விநாயகருக்கு தேங்காய் உடைத்த பின் எடுத்த காரியங்களுக்கு செல்லும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம், அதை தவிர்த்து செல்வது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையில் ராகு நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு விளக்கேற்றி வாருங்கள், உங்கள் வாழ்வு சிறப்படையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வழிபாடு செய்யுங்கள், விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக பாத யாத்திரை செல்பவர்களுக்கு தண்ணீர் பந்தல் அல்லது நீர்மோர் அல்லது உணவு தானம் கொடுக்க உங்கள் வாழ்வில் வளமும் செல்வ செழிப்பும் ஏற்படும். இவை அனைத்தும் பொது பலன்களே. உங்களது ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்திகள் தற்போது சாதகமான பலன்களை கொடுக்கும் போது மேற்கூறிய பலன்களில் 99% பலன்களையே அளிக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.